பாப்பா, இன்று நான் உனக்கு ஒரு சின்ன அதிசய ரகசியம் சொல்ல போகிறேன். நம்மை போலவே பேசும் ஒரு அழகான பறவை இருக்கிறது. அது கிளி. பச்சை நிறத்தில் மின்னும் இந்த சிறிய பறவை மனித குரலை எப்படி ஒத்துக்கொள்கிறது தெரியுமா? கிளிக்குள் சைரிங்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு குரல் பெட்டி இருக்கும். அது நம்முடைய குரல் பெட்டியை விட மிக நரம்பாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். அதனால்தான் கிளி பலவிதமான சத்தங்களை கேட்டு அதை அப்படியே உருவாக்க முடிகிறது. கிளி எப்போதும் நம்மை கவனமாக கேட்கும். நாம் எப்படி பேசுகிறோம், எந்த ரிதமில் சொல்கிறோம், குரலில் என்ன மென்மை இருக்கிறது, எல்லாம் அது மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்கிறது. ஒரு குட்டி குழந்தை தன் அம்மாவின் வார்த்தைகளை பின்பற்றுவது போலவே கிளியும் நம்முடைய குரலை ஒத்துக்கொள்ள முயலும். முதலில் அது கூ கூ மாதிரி சின்ன சின்ன சத்தங்களால் தான் ஆரம்பிக்கும். ஆனால் தினமும் கேட்கும்போது அது நம்முடைய சொற்களை இன்னும் தெளிவாக உருவாக்க கற்றுக்கொள்கிறது. நீ ஒரு சொல்லி எத்தனை முறை சொன்னாலும் கிளி அதை கேட்டு பயிற்சி செய்வதிலே மகிழ்ந்து போகும். மெல்ல மெல்ல வணக்கம் அல்லது ஹாய் மாதிரி சொல்லும் போது கூட அது நம்முடைய குரலின் உயரம், தாழ்வு, இனிமை எல்லாம் சேர்த்து நன்றாக சொல்ல தொடங்கும். ஆனா பாப்பா, அது சொல்வதற்கு அர்த்தம் புரியாது. நம்முடைய குரல் அழகாக இருக்கிறது என்பதால் தான் அதை மீண்டும் மீண்டும் பின்பற்றும். இப்படிதான் கிளி நம்மை போல பேச தெரிந்து நம்முடைய அன்புக்கும் சிரிப்புக்கும் மறுபடியும் குரலால் பதில் சொல்ல ஒரு சிறப்பான நண்பனாகி விடுகிறது.